துரோணர் போர்க்களத்தில் வந்து உட்காந்துட்டார். திருஷ்டத்யும்னன் வந்து தலையை சிரச்சேதனம் பண்ணிட்டான். எங்கப்பா இப்படி கொண்டுட்டேங்கிறதுக்காக உத்தரையின் கர்ப்பத்தில் அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்ணா. அப்பதான் அவள்லாம் பிரார்த்தனை பண்ண பகவான் விஷ்ணுராதனாய் உள்ளுக்குள்ள சென்று முதல் நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா? பரி சுத்தி ஈக்ஷதே பார்ப்பது, பரி ஈக்ஷதே பரீட்சித்துன்னு பிறந்தா. ஆச்சா, இப்போ குழந்தை பிறந்துடுத்து. குழந்தை பிறந்த பிறகும் கறிக்கட்ட மாதிரி இருக்கு. அம்மா அழறா, ஐயோ குழந்தை எப்படி இருக்கே, அழமாட்டேங்கிறதேன்னா. அப்போ ஒரு அசரீரி வாக்கியம் கேட்டுது. எவன் ஒருவன் வாழ்க்கையில் பிரம்மச்சாரியோ, எவன் ஒருவன் பொய்யே பேசினதில்லையோ அவன் தொட்டால் இந்த குழந்தை பிழைக்கும். அங்க வசிஷ்டர், வாமதேவர், விஸ்வாமித்திரர் எல்லாரும் கூடியிருக்கா. ஒருத்தர் கையிலேயே இவ கொடுக்கணும்னு நினைச்சா. அவா இப்போ ரொம்ப ஜாகிரதையா இருக்கா. ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ குழந்தைய கொடுத்துட்டு அது பிழைக்கலேன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா அவள் அசத்தியம் பேசியிருக்கான்னு ஆகிடும். இல்லை இல்லை, இன்னைக்கு நான் ஒரு விரதம், குழந்தைகளை தொலைப்படாதுன்னு ஒரு விரதம் வச்சுருக்கேன் அப்படின்னு ஒருத்தராக கிளம்பிவிட்டா. கடைசியில் அந்த க்யூவில் நிற்கிறது கிருஷ்ணர். இவருக்கு ரெண்டும் பொருந்தாது. பிரம்மச்சாரியாக இருக்கணுங்கிறது பொருந்தாது. 16,108 பேர் அவர் ரேஷன் புக்கில் இருக்கா. ஆச்சா, அடுத்தது ரெண்டாவது என்னன்னா, பொய் சொல்லியிருக்கப்படாது. ஆண்டாள் என்ன சொன்னா? மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே. லோகத்தில் எவ்வளவு பொய்கள் சொல்லலாம்னு பட்டியல் போட்டா அத்தனை பொய்யும் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் யாருக்குன்னா கிருஷ்ணர் ஒருத்தருக்கு தான் இருக்கான். ஆனால் அவர் சொல்லிட்டும் அவர் சத்தியம் பேசுகிற மாதிரி தான் திருமுகம் வச்சுக்கிறான். சில பேர் பொய் பேசும்போது பார்த்தீங்கன்னா தைரியமாக பேசுவா. நமக்கு பழக்கம் இல்லைன்னா தான் ரொம்ப தணறுவோம் போட்டு. அதில் அப்படியே பேசும்போது பார்த்தா அப்படியே ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியின் பிள்ளை மாதிரி பேசுவா. அது மாதிரி கண்ணன் மாலாய் பிறந்த நம்பி மாலேஷையும் மணாளன் ஏலா பொய்கள் உரைப்பான்னு அவ்வளோ பொய் சொல்லுவான். இப்போ கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தா பாவம் வேலை தப்பாக எடுத்துக்கப்படாதுன்னு. அப்போ கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொன்னார், எதிமே பிரம்மச்சரியம் சியாத். நான் பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால், சத்தியம் சம் அவ்யாகதம், நான் சத்தியம் மட்டும் வாழ்க்கையில் பேசியிருக்கேன்னா இந்த குழந்தை பிழைக்கட்டும்னார். பிழைச்சுடுத்து. பகவானுக்கே இந்த குழந்தை பரீட்சை வச்சுடுத்து இல்லையா, அதனால் இதுக்கு பரீட்சித் அப்படின்னு பேர். என்ன சுவாமி பிரம்மச்சாரின்னு எப்படி சொல்லலாம்னா, சாஸ்திரத்தில் கல்யாணம் ஆகாதவர் மட்டும் பிரம்மச்சாரி இல்லை, கல்யாணம் ஆனவரும் சில நாட்கள் சாஸ்திரம் சொன்ன நாட்களில் தன் பத்னியோடு சேராமல் இருந்தால் அன்றைய நாளுக்கு அவர் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அதனால இவர் பிரம்மச்சாரி. ரெண்டாவது பொய் சொன்னார். என்ன சொன்னார்? பக்கத்து வீட்டு பங்கஜத்தோட வெண்ணையை திருட்டு இது நான் திருடவே இல்லைன்னார். திருட வேலைங்கிறது தானே சத்தியம். பங்கஜத்தை படைச்சது யார்? பகவான். அவ வீட்டை படைச்சது யார்? பகவான். அவ வீட்டில் இருக்கக்கூடிய மாட்டு கொட்டாயில மாட்டை படிச்சது யார்? பகவான். மாடை பால் கொடுக்க வச்சது யார்? பகவான். பாலை தயிராக்கினது யார்? பகவான். தயிர்லேருந்து வெண்ணெய் வந்தது யார்? பகவான். வெண்ணெய் உருக்கி நெய்யாக்கினது யார்? பகவான். அதனால எடுத்தேன்னார். நான் திருடலியேன்னார். மேனஹி மாகன காயோ கனஹையா மோரி. ஹிந்தியில் ஒரு பாட்டு. அம்மா நான் திருடலியேன்னு சொன்னார், அதுதான் சத்தியம். குழந்தை பிழைத்தது. அந்த சரித்திரத்தை சொல்லுங்கோ, கிருஷ்ண சரித்திரத்தை சொல்லுங்கோன்னு கேட்டாராம் பரீட்சித். திரௌண்யஸ்ய விப்ளுஷ்டமிதம் மதங்கம் சந்தான பீஜம் குரு பாண்டவானாம் ஜுகோபகுக்ஷிம் கதியாத்த சக்ரஹ மாதுஷ்சமே யஷரணம் கதாயாஹ. அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறார் சுகபிரம்மம். அப்பா லோகத்துல அதர்மம் ரொம்ப தூக்க ஆரம்பிச்சது. அப்பவே சொல்லியிருக்கார் இல்லையா. கலியுகத்தெல்லாம் பார்த்து சுகபிரம்மம் என்ன சொல்லியிருப்பாரோ தெரியல, வந்திருக்கவே மாட்டார், எனக்கு வேற ஏதாவது கிரகத்துக்கு அமிச்சிருன்னு சொல்லியிருப்பார். அதனால அப்பேற்பட்ட கலியுகம் அப்படியே அதர்மம் கூத்தாடும் போது அந்த பூமி தேவிக்கு வலி தாங்கலியாம். இப்போ நம்ம ஃப்ளாட் எல்லாம் தோண்டும் போது பூமியை என்னமா இடிச்சு கீழே வரைக்கும் தோண்டிடுறோம். அவளுக்கு ஒரே மைக்ரேன் தலைவலி வராதா? நேராக அவள் வந்து பசுரூபம் தரித்து பிரம்மா கிட்ட போனாளாம். கௌர்பூத்வ அஸ்ருமுகி கிண்ண கிரந்தந்தி கருணம் விபோ உபஸ்திதாந்திகே தஸ்மை வியசனம் ஸ்வமவோச்சத. அப்போ பிரம்மா கிட்ட போய் சொன்னா, ஐயோ கஷ்டத்தை பாருங்கோ. பூமி எப்போது கஷ்டத்தை சொல்லணும்னாலும் அவள் பசுரூபம் தரித்துன்னு தான் போவோம். பசுக்கு கண்லேருந்து ஜலம் வருது. உடனே பிரம்மா பார்த்தார். அம்மா அழாதே, கவலைப்படாதே, நீ கவலைப்பட்டியான நானும் சேர்ந்து கவலைப்படுவேன். அதனால வா ரெண்டு பேரும் வைகுண்டத்துக்கு போகலாம்னு போனாலாம். பெருமாளை புருஷ சூக்தத்தால ஸ்துதி பண்ணாலாம். தத்ர கத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷா கபிம் புருஷம் புருஷ சூக்தேன உபதஸ்தே சமாஹிதா. அப்போ பெருமாளை புருஷ சூக்தத்தால கொண்டாடினாலாம். பெருமாள் எங்க இருக்கார்? திரிவேதி மத்திய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே. அப்போ பகவான் நேர பிரத்யட்சமாய் சொன்னாராம், அப்பா
உனக்கு என்ன வேணும் சொல்லுனாராம். அப்போ பூமி தேவி சொன்னாலாம், பூமியில் அதர்மம் இருக்கே, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும்னாராம். அப்போ பகவான் கண்ணை திறக்கும்போது சொன்னாராம், கவலைப்படாதே, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி வச்சிருக்கேன், இந்த யுகத்தில் நான் பிறக்கின்றேன் சொன்னார். அப்போ அவர் சொல்லும் போதே பூமி தேவியான பசுக்கு இடது கால் துடிக்க ஆரம்பிச்சதுன்னார். ஏன் இடது பாகம் துடிக்கணும்னு கேட்டா, அதாவது நிமித்தம் சகுனம் அப்படிங்கிற சாஸ்திரத்துல சொல்றா, பெண்களுக்கு இடது கையோ இடது காலோ இடது கண்ணோ துடிச்சா நல்ல சகுனம், ஆணுக்கு இடது பாகம் துடிச்சா துஷகுனம். மாற்றி வச்சுக்கோங்க, வலது பக்கம் பெண்ணுக்கு துடிச்சா துஷகுனம், ஆணுக்கு துடித்தால் நல்ல சகுனம். இப்போ இவளுக்கு இடது பாகம் துடிக்கிறது நல்ல சகுனம் அப்படின்னா பகவான் பிறக்க போறாருன்னு அர்த்தம். அப்போ பகவான் கண்ணு திறந்ததை சொல்றார், பிரஸ்புரந்தம் பிரியஸ்யேவ பரிரம்பாபிலாஷிணம் தக்ஷிணாதிதரம் பாஹும் தக்ஷிணா பஹ்வமன்யத சொன்னார். இப்போ பகவான் பிறக்கின்றேன்னு சொன்னார். அதை ரொம்ப சுருக்கமாக பட்டதிரியில் எடுக்கிறார் நாராயணியத்தில். சாந்திரானந்த தனோஹரே நனுபுர தெய்வ சுரே சங்கரே त्वत्कृतापि कर्मशेषवशतो ये तेन याता गतिं तेषां भूतजलजन्मनां दितिभुवां भारेण दूरार्दिता भूमिः प्रापविरिञ्चमाश्रितपदं देवैः पुरैव गतैः हा हा दुर्जन भूरिभारमतितां पाथो निधौ पातुकाम् एतां पालय हन्त मे विवशतां सम्पृच्छ देवानिमान् इत्यादिः प्रचुरत् प्रलाप विवशामालोक्य धाता महीं देवानां वदनानि वीक्ष्य परितो दध्यौ भवन्तं हरे. இப்போ பகவான் சொன்னார், கவலைப்படாதே, நான் பிறக்கின்றேன்னு சொன்னார். பிறக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார், அபயப்பிரதானம் பண்ணிட்டார். பூலோகத்தில் மதுரா அப்படிங்கிற ஊர், அதை இப்போ வடக்குக்கு போனேன்னா மதுரா அப்படிங்கிறா. அது மதுரா கிடையாது, மதுரா. மது அப்படின்னா ஹனி, தேன்னு அர்த்தம். தேன் ஒழுகக்கூடிய இனிக்க போல் இனிக்கக்கூடிய ஊர் மதுரா. அது வடமதுரை. நம்ம கீழே இருக்கிறது தென்மதுரை. அதனால்தான் ஆண்டாள் மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை, அப்பேற்பட்ட ஊர் மதுரா. அந்த மதுராவில் ஒரு ராஜா ஆண்டு வந்தான், சூரசேனன்னு பேரு. ராஜதானி ததசபூத் சர்வயாதவ பூபுஜாம் மதுரா பகவான் எத்ர நித்யம் சந்நிஹிதோ ஹரிஹி சொன்னார். அவருக்கு முதல் பொண்ணு, அவளை ஆனக துந்துபிங்கிற வசுதேவருக்கு பண்ணி வச்சார். ரெண்டாவது பொண்ணு யாருக்கு பண்ணி வைக்கிறதுன்னு யோசிச்சார். ஓஹோ, இந்த முதல் மாப்பிள்ளையே நன்னா இருக்கானே, இன்னும் ரெண்டாவது வேலையை தேடி கண்டுபிடிச்சி அஷடா வந்துதானே என்ன பண்ணுறது, அதனால் முதல் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு ரெண்டாவது பண்ணியும் பண்ணி கொடுத்தார், மூணாவதையும் பண்ணி கொடுத்தார், நாலாவதும் பண்ணி கொடுத்தார், 5, 6, 7 ஆயிடுத்தா. இப்போ 8ஆவதாக ஒரு பெண் இருக்கா, தேவகின்னு பேர், அவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு பார்க்குறார். தேவகிக்கு இருந்த ஒரு அண்ணாதான் கம்சன்னு பேர். கம்சன் ஊர் முழுக்க கெட்டவன், ஊருக்கு பொல்லான், எமக்கு நல்லான் அப்படிங்கிற விதத்தில் ஊருக்கெல்லாம் பொல்லான், தேவகியை பார்த்தா மட்டும் நல்லான். அதனால தேவகி வசுதேவரையும் ஒரு ரத்தத்தில் ஏற்றி கொண்டு தான் சாரத்தியம் பண்ணானாம் ஜானவாசத்தன்னைக்கு. பொதுவாக இந்த ஜானவாசத்தன்னைக்கு ஊர்கோலம்னு முன்னாடி மாமிகள்லாம் பிஸ்தா தட்டு பாதாம் தட்டெல்லாம் எடுத்துன்னு போய் இந்த நாதஸ்வர வாத்தியத்தோட போவா பாருங்க. இதெல்லாம் பண்ணவே வேண்டாம். இப்போ நீங்கள் சென்னை பட்டினம் பெங்களூருக்குலாம் வந்தீங்கன்னா சாதாரண நாள்லேயே அது ஜானவாச ஊர்கோலம் மாதிரி தான் இருக்குது டிராஃபிக்கில் வந்தால். அதனால் தனியாக இதுக்கு நம்ம ஒன்றும் கொண்டாட வேண்டாம். அதனால் அவர் அமர்ந்து கொண்டு வந்தார். இப்போது முன்னாடி எல்லாரும் போயிட்டு இருக்கா, அப்படியே கை வீசம்மா கை வீசு, கடைக்கு போகலாம் கை வீசுன்னு பாசமலர் தங்கையை அழைத்து கொண்டு வந்தார். இப்படி போயிட்டு இருக்கா. அப்போது ஒரு அசரீரி வாக்கு கேட்டுது, முட்டாள் அப்படின்னு ஒரு சத்தம். இவன் மட்டும் திரும்பி பார்த்தான். தெரியுது, அவளுக்கு உள்ளுக்குள்ள தெரியுது. அதனால இவன் திரும்பி பார்த்தான். முட்டாள், எவள் ஒருவளை நீ உன் ரதத்தில் செலுத்தி கொண்டு செல்கின்றாயோ அப்பேற்பட்டவளின் 8வது கர்ப்பம் உன் மரண காரணம் சொல்லித்து. பதி பிரகிரஹிணம் கம்ச ஆபாஷ்ய அஷரீரி வாக் அஸ்யாஸ்துவம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வஹசே புத. சொல்லி முடிச்ச கையோட இத்தனை நாள் பாசமலர் தங்க இல்லையா, எடுத்தான் வாழ, அவ முடிய இழுத்தான், வெட்ட போயிட்டான். வசுதேவர் பார்த்தார், இதெல்லாம் முதல் நாள் கல்யாணமே ரணகளரி ஆயிடும் போல இருக்கு, நீங்க நிறுத்துங்க சுவாமி, எதுக்கு இப்ப கொல்றேள்னார். இல்லை அவளை கொன்னுண்ணும்.
இதை பாருங்கள், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நாளைக்கு முதல் குழந்தை பிறக்கணும், அதோடு நாங்கள் நிறுத்தலாம், 2வது குழந்தை பிறக்கும், அதோடு நிறுத்தலாம், 8வது குழந்தை கொன்னுடுமோங்கிற வியூகத்தில் இந்த மாதிரி உங்கள் தங்கையை நீங்கள் கொல்லலாமா? கேளுங்கோ கம்சனே, ஷரீரம் வேற ஆத்மா வேற. ஷரீரம் அழியும், ஆத்மா அழியாது. உங்க மரணம்னா எதுக்கு மரணம்? ஷரீரத்துக்கு மரணம், ஆத்மாக்கு இல்லை. உங்க ஆத்மா என்னைக்குமே இருக்கப்படிதான் இருக்கும். ஷரீரம் அழியும், அந்த ஷரீரம் அழிகின்றபடியால் எப்படி அழிஞ்சா என்ன? அதுக்காக உங்க தங்கையை கொன்னுட போறேளான்னு கேட்டாராம். சொன்னார், விரஜம் ஸ்திஷ்டன் பதைகேன யதைவைகேன கச்சதி யதா த்ரிண ஜலு கைவம் தேஹி கர்மகதிம் கதஹ ஆனகானாம்ஸ்ச திவ்யானாம் துந்துபீனாம்ஸ்ச நிஸ்வனைஹி சஹஜாதயமா சக்யுஹு ஆக்யாயனக ஆனக துந்துபீம். சொன்னாரா, அப்போ கேட்டுண்டே இருந்த கம்சன், தேவலை, நீங்கள் நல்லவராக இருக்கீர், அதனால உமக்காக என் தங்கையை விட்டுடுறேனாராம். வைகுண்டத்தில் பெருமாள் பார்த்தார், இவர் தான் எனக்கு அப்பா. நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவர் தான் அப்பா, நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ அவள் தான் அம்மா, அவளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நம்ம தான் பிள்ளை, ஒத்துக்க வேண்டியது தான். ஆனால் பகவான் அப்படி இல்லை. பிதரம் ரோச்சயாமாச ததா வசுதேவம் நிருபம். யோசிச்சு வசுதேவரை தேர்ந்தெடுத்தார். ஏன்? பகவானுக்கு தெரியும், தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்த பிறகு குருக்ஷேத்திரம்ங்கிற தர்மக்ஷேத்திர பூமியில அர்ஜுனன் சண்டை போடலாமா வேண்டாமான்னு கேட்டபோது இவர் ஆரமர ஷரீரம் வேற ஆத்மா வேற, ஷரீரம் அழியும் ஆத்மா அழியாதுன்னு உபதேசம் பண்ண போறாருன்னு தெரியும். இவர் உபதேசம் பண்ண போறார். இவரை மாதிரியே இவர் அப்பா இருக்க வேண்டாமா? வசுதேவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஓஹோ, தேவலை, நம்மளை மாதிரி இவரும் உபன்யாசம் பண்றார், அதனால இவர் தான் எனக்கு அப்பான்னு தேர்ந்தெடுத்தாராம். 2 பேரையும் காராகிரகத்தில் வச்சா. முட்டாள் கம்சன் அதுலேயே தெரியுது. 2 பேரையும் ஒரே சிறைச்சாலையில் வச்சான். தனி செல்ல 301 302 வச்சிருந்தா நான் பாகவதத்தை நேத்தோடு நிறுத்திட்டு இருப்பேன். அவர் ஒரே செல்ல வச்சபடியால் நாம் பிழைத்தோம், கண்ணன் பிறந்தான். அதனால முதல்ல ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைய வசுதேவர் கொடுத்தார். ஐயோ வசுதேவரே, உங்ககிட்ட என்ன ஒரு சத்தியத்துவம் இருக்கு, நீங்க குழந்தை எடுத்துன்னு போயிடுங்கன்னுட்டான். நாரதர் வந்தார். அவர் சொன்னார், அப்பா நீ முதல் குழந்தைய பிழைக்க விட்டுச்சுட்ட, 2வதையும் பிழைக்க வச்சிருவேன், 3 4 5 6 7 பிழைக்க வச்சிருவேன், 8வது பிறக்கும். இப்போ அஷரீரி வாக் 8வது கர்ப்பம்னுது. 1வதுலேருந்து 8வதா இல்லாது 2வது குழந்தைய முதல் குழந்தையா வச்சுன்னா முதல் குழந்தை 8வது குழந்தையாயிடும். 3வது குழந்தைய முதல் குழந்தையா வச்சுன்னா 2வது குழந்தை 8வது குழந்தையாயிடும். பாவம் கம்சனுக்கு அவ்வளவுலாம் கணக்கே தெரியாது. அவன் அரியர்ஸில் பாஸ் ஆனவன். அதனால அவனை பிடிச்சி இதில் கணக்கெல்லாம் கேட்டவன், என்ன பண்ணணுங்கிறீர்? குழந்தையை கொண்டு வந்தான், சிரச்சேதனம் பண்ணிட்டான். அடுத்த குழந்தை பிறந்தது, சிரச்சேதனம் பண்ணிட்டான். 6 குழந்தைகளை கொண்டுட்டான். ஏன் சுவாமி, இந்த நாரதருக்கு எதுக்கு சுவாமி இந்த வம்பு? ஏன்னா இந்த 6 குழந்தைகளும் மரீச்சி புத்திராள். அவளுக்கு சாபம். பிறந்த உடனேயே காலநேமி என்கின்ற கம்சன் கையால் மரணம் வந்தால்தான் அவள் ஸ்வர்கலோகத்துக்கு போக முடியும். அவளுக்கு வழி வடிக்க வேண்டும் என்பதற்காக நாரதர் இப்படி செய்தார். ஆச்சு. 7வது கர்ப்பத்தை சுமந்தாளாம் தேவகி. அந்த கர்ப்பத்தை ஆகர்ஷணம் பண்ணி வசுதேவருடைய இன்னொரு பத்னி ரோஹிணின்னு இருக்கா, அவ நந்தகோபாலனோட கோகுலத்தில் இருக்கா, அவ கர்ப்பத்தில் செலுத்திவிட்ட. ஆகர்ஷணம் பண்ணி இழுத்து செலுத்தியதால் சங்கர்ஷணன் அப்படின்னு பேர் அந்த குழந்தைக்கு. அழகிய தோற்றத்தோடு இருப்பதால் ராமன்னு பேர், பலத்தோடு இருப்பதால் பலராமன்னு பேர். அதை சொல்றார், गर्भसंकर्षणातं वै प्राहुः संकर्षणं भुवि रामेति लोकरमणात् பலம் பலவச்சுத்ரயாத். இப்போ 8வது கர்ப்பத்தை தாங்கணும். 8வது கர்ப்பத்தை எப்படி தாங்கினார்? முதல்ல பெருமாள் அவ மனசுக்குள்ள நுழைஞ்சாளாம். நம்ம லோகத்தில் நினைக்கிறோம் இல்லையா, ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை, அது தவறு. உடலின் சேர்த்தி மட்டும் குழந்தை அல்ல, பெற்றோர்களின் மனசு எந்த நிலையில இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் குழந்தை பிறக்கும். சாஸ்திரம் என்ன சொல்றது? அந்த குழந்தையின் நடத்தைக்கு முழுக்க காரணம் பெற்றோர்கள்னு சொல்றது. அதனால பகவானபி விஸ்வாத்மா பக்தானாம் அபயங்கரஹ ஆவிவேவாம்ச பாகேன மன ஆனக துந்துபேஹே. முதல்ல பகவான் ஆனக துந்துபியா இருந்த வசுதேவர் மனசுக்கு வந்தார். இந்த ஆனக துந்துபிங்கிறேனே, பாகவதத்தில் ஆனக துந்துபிங்கிறது யார் தெரியுமோ? வசுதேவர். அவருக்கு நிஜம் பேர் ஆனகதுந்துபி. ஏன்னா அவர் பிறக்கும்போது, இப்போ கிருஷ்ணர் பிறக்க போறார் இல்லையா, அவர் பிறக்கும்போது தேவர்கள்லாம் ஆனகம் துந்துபி அப்படின்னு 2 வாத்தியங்களை தேவலோகத்தில் வாசிச்சாலாம். சுவாமி, இவர் பிறக்கிறதுக்கு அவள் எதுக்கு வாசிக்கணும்? அவளுக்கு முன்னாடியே தெரியுமா இவர் தான் சர்வலோகேஸ்வரனான பெருமாளுக்கு அப்பாவாக போறார், பூவுடன் சேர்ந்து நாரும் மணக்குமா போலே அப்பாவுக்கும் நம்ம கொண்டாடணும்னு ஆனகம் துந்துபிங்கிற வாத்தியங்களை வாசிச்சா. அதனால இவருக்கு பேரே ஆனக துந்துபி.
ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர்னு இருந்தார். மாதவ பஞ்சகத்துல பாடுறார். ஹரி ஹரி மாதவ மதுசூதன ஜயானகதுந்து விபாக்யபதே. ஹரி ஹரி மாதவ மதுசூதன ஜயானகதுந்து விபாக்யபதே. அப்பேற்பட்ட பகவான் இப்ப தேவகியின் ஜடரத்துல போறார். அதை சொல்றார், ஜடையோர் ஹிருதயோரபி பகவத சம்பந்தகான்னார். இப்ப தேவகி பெருமாளை சுமந்துன்னு இருக்கா. சுவாமி வேதாந்த தேசிகன் என்னும் மகான் யாதவாபியுதயம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத காவியத்தில் 60 ஸ்லோகங்கள் தேவகி கர்ப்ப காலத்தில் என்ன அனுபவிச்சான்னு எழுதுறார். ஒன்றுமே இல்லை, பொதுவாக கருத்த பெண்கள் கூட கர்ப்ப காலத்தில் வெளுத்துருவா, அனீமிக் ஆயிடுவா. அதனால கருப்பாக இருக்கவா கூட விளைவிளையேன்னு இருக்கா மாதிரி தெரியும். இங்கே தேவகி ஏற்கனவே வெள்ளையா இருக்கா, ஆனால் அவள் கருப்பு தட்டி போயிட்டான். ஏன்னா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையின் கருப்பு எவ்வளவுன்னா அவள் உடம்பெல்லாம் வியாபிச்சுடுத்துன்னார். அதனால அப்பேற்பட்ட குழந்தை. ஏன் சுவாமி கருப்பாக இருக்கிறதுக்கு என்ன தாத்பரியம்னா, சாஸ்திரம் சொல்றது, மேகத்திலிருந்து மழை கொட்ட வேண்டும் என்றால் வெளுத்த மேகத்திலிருந்து கொட்டாது, கருத்த மேகத்திலிருந்து தான் கொட்டும். இப்போ மயில் ஆடணும்னா கருத்த மேகங்களை பார்த்து தான் ஆடும். ஏன்னா கருத்த மேகங்களில் தான் நீர் சூழ்ந்திருக்கும். எப்படி மேகத்தில் நீர் சூழ்ந்திருக்கின்றதோ கருத்த பகவானுக்குள்ளதான் தயை கருணைங்கிற நீர் சூழ்ந்திருக்கு. அதனால அவருக்கு காளமேகம் அப்படின்னு பேரு பகவானுக்கு. அதனாலதான் பெருமாள் எவ்வளவு கருப்பா இருந்தார்னு ஒருத்தர் கேட்டார். கருப்பா இருக்கிறது அவளுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான், மகாலட்சுமிக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான். பல பேர் வீழ்ட்டியே அப்படி அமைஞ்சிரும். மாமி பார்க்கறதுக்கு அப்படி நிலா மாதிரி இருப்பா, மாமா கிட்டத்தட்ட அந்த கருப்பா இருப்பார். இல்லை மாறி இருக்கும், மாமி கருப்பா இருப்பா, மாமா அழகா இருப்பார், அதான் விழுவிழுவிழேன்னு இருப்பார். ஆனா இந்த வெளுப்பும் கருப்பும் சேர்த்தி தான் லோகத்துல அழகுங்கிறா. இன்னொன்னு சாமுத்ரிகா லட்சண சாஸ்திரத்துல சொல்றா, வெள்ளையா இருக்கிறவா ஸ்வர்ண ஆபரணங்கள் சாத்திக்க கூடாதாம், கருப்பா இருக்கிறவா தான் ஸ்வர்ணம் சாத்திக்கணும், ஏன்னா அப்பதான் எடுத்து தெரியும்னு ஒரு ஸ்லோகம். நீங்க இந்த நகை கடைக்கு போனா கூட அவன் கருப்பு பொம்மைக்கு தான் போட்டு வைக்கிறான் பாருங்க ஆபரணங்கள்லாம், வெளுப்பு பொம்மைக்கு போட்டே வைக்கிறது இல்லை. நான் பகவானுடைய கருப்பு அப்பேற்பட்ட கருப்புன்னார். ஒரு கவிஞர் சொன்னார், ரொம்ப வேடிக்கையா சொன்னார், பெருமாள் ஸ்ரீ மகாலட்சுமியோட கருடன் மேல ஏறி வரார். ஏறி வரும்போது அவருக்கு ஆசை, மகாலட்சுமி நம்மளை கட்டி பிடிச்சிக்க மாட்டாளா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆசை. கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும் தாம்பத்தியத்தில், அவளா கட்டி பிடிச்சுக்கணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சார். மகாலட்சுமி அணைத்து கொண்டு கருடன் மீது பவனி வரார் பெருமாள். கருத்த மேகமாய் காளமேகமாய் பகவான் வருகின்றார். எதிர்த்தட்டில் அந்த சதஸுக்கு பிரம்மதேவன் சரஸ்வதி தேவியை விட்டுட்டு அன்னவாகனத்தில் வரார். வரக்கூடிய அன்னபக்ஷி தூரக வர பெருமாளை கருத்த மேகம்னு நினைச்சுடுத்தான். ஐயோ கருத்த மேகம்னா மழை பெய்யுமே, மழை பெஞ்சா இடி இடிக்குமே, இன்னைக்கு பயமா இருக்குன்னு பிரம்மதேவனை விட்டுட்டு அன்னம் போயிடுத்தான். இப்போ பிரம்மா பார்த்துட்டு இருக்காரு, ஐயோ நம்ம சதஸுக்கு வரோம், வீட்டுக்கு எப்படி போய் சேருது? நீங்கள் எல்லாம் இங்கே உபன்யாசத்துக்கு வரேன், வீட்டுக்கு எப்படி போகுதுன்னு ஒரு கவலை இருக்கும் இல்லையா, எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு யோசிச்சார். அன்னைக்குன்னு பார்த்து முருக கடவுள் அவர் நேர ஒரு மயூரம், அதாவது மயில் மேலே ஏறி வந்திருக்கார். வள்ளி தேவசேனாவா ஏதோ பார்ட்டின்னு எங்கேயோ போயிருக்கா, அதனால அவர் மட்டும் வந்திருக்கார். அவர் சொன்னார், பிரம்மதேவா கவலைப்படாதீங்கோ, எங்கள் மயிலில் கொஞ்சம் இடம் இருக்குது, நான் உங்களை உட்காத்தி வச்சுன்னு வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி கிளம்ப வேண்டிய சமயம் பிரம்மதேவன் அந்த மயிலின் மீது அமர்ந்தார். ஷண்முகனார் பக்கத்தில். ஷண்முகனுக்கு 6 முகங்கள், பிரம்மதேவனுக்கு 4 முகங்கள், சேர்த்து போட்டா 10. கருடன் மேலே வரக்கூடிய பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி யோசிச்சுட்டாளாம், ஐயோ 10 தலை, ராவணன் மறுபடியும் வந்துட்டானான்னு பயத்தில் பெருமாளை கட்டி பிடிச்சுட்டாளாம். அப்பேற்பட்ட காளமேகமாக இருக்கக்கூடிய பகவானார். அந்த பெருமாள் கருத்த நிறம், அந்த பெருமாள் கருத்த நிறத்தை உடையவன் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியானவள் ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு கோல்டு கலர்ல இருக்கா. ஹிரண்யவர்ணாம் ஹரிணின்னு இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் பாதத்துல மருதாணி பூசி செக்கச்சவேல்னு இருக்கு. பாதலாக்ஷா ரசாங்கம்னு தேசிகன் எடுக்கிறார். செக்கச்சவேல்னு இருக்கக்கூடிய திருவடியோடு கூடிய ஸ்வர்ண நிறத்தோடு கூடிய மகாலட்சுமியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய கரிய நிறத்தோடு கூடிய பகவானை வெளவெளேர்னு இருக்கக்கூடிய தேவகி தன்னுடைய கர்ப்பத்துல தாங்கியபடியால் வெள்ளையும் கருப்பும் ஸ்வர்ணமும் பும் சேர்ந்து வெள்ளி நிறம் ஆயிட்டாளாவோ. அதை சொல்றா, சதக்லத பந்துரய ஸ்வகாந்திய சஞ்சாரி ஜாம்பூதன பிம்பி கல்ப த்ரயந்த யுக்மேன ரசாயனேன காலேன பேஜே கலதௌத லக்ஷ்மீம். ஆச்சரியமா காட்சி கொடுக்கிறாளாம் திவ்யமங்கல விக்கிரத்தோடு. ரொம்ப அழகா இருக்காளாம் தேவகி பார்க்கறதுக்கு. தேவகி பெருமாளை சுமக்கும்போது நடந்தாளாம். நடக்கும்போது அவளுக்கு எது மேலேயோ பறக்கறாப்புல இருக்கான். கீழே தரையில படுத்துட்டாளாம். கொழ கொழான் இருக்கான். என்னன்னு கேட்டார் தேசிகன். பெருமாள் கர்ப்பத்தில் இருக்கும்போதே கருடனானவன் வாகனம் ஆயிட்டாராம்.
ஆதிசேஷன் படுக்கை ஆயிட்டாராம். அதனால தான் அவளுக்கு கொழ கொழான்னு இருக்கா.